இப்போ வந்து நிலராசினா ரிஷபம் கன்னி மகரமுக்கு ஒரு 3 கார்டு எடுத்து பார்த்துடலாமா? ஸோ உங்களோட தேவையை மனசில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு பிரபஞ்ச வழிகாட்டுதலுக்காக வெயிட் பண்ணுறேன்னு யூனிவர்ஸ்ட்டை கேட்டு எனர்ஜியை கனெக்ட் பண்ணுங்கள். 1 2 நடுவில் இருந்துருக்கு 3. ஓகே, ஸோ இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ரிஷபம் கன்னி மகரமுக்கு வந்து ராஜயோகம் தான் பிறக்க போகுது இந்த ஜூன் மாதம். வந்த கார்டு அப்படி, நானாக சொல்லலை, வந்த கார்டு அப்படி. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்த்தீங்களா, கிங் செல்வ செழிப்போடு இருக்கிறது. ஸோ ராஜயோகம் கொடுக்குற மாதம்தான் இந்த மாதம். பொருளாதாரத்தில் நல்ல சாலிட் க்ரோத் இருக்கும், பற்றாக்குறை தீரும். அடுத்த கார்டும் வந்து அதுக்கு ரிலேட்டடாக தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில் இருக்கிற மாதிரி இருக்காங்கல்ல, ஆனால் உங்களுக்கு வந்தது 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸ். இந்த வறுமை நிலை மாறப்போகுது, பணப்பற்றாக்குறை உங்களுக்கு தீரப்போகுது, வறுமை நிலை மாறப்போகுது, பண கஷ்டம் முடிவுக்கு வரப்போகுது. கடன் இருந்ததுன்னா கடனை வந்து அடைப்பீங்க. நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. ஓகே, இந்த மாதம் ரொம்ப சூப்பர் மாதமாக இருக்குது. அடுத்த கார்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்குது. 2 ஆஃப் வாண்ட்ஸ். இவரோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு குளோபு இருக்குது, உலக பந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வெளிநாட்டு முயற்சி யாராவது எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அது கைகூடும், புது பிஸ்னஸ் வரும். உங்களோட பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவீங்க. எனக்கு தெரிஞ்ச நெருப்பு ராசியை விட நிலராசிக்கு ரொம்ப சூப்பர் மாதமாக இருக்குது ஜூன் மாதம். இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் வந்து ரிஷபம் கன்னி மகரமோ, ஐ ஸ்ட்ராங்லி கிளைம் திஸ் ராஜயோகம். ஓகே, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி, ராஜயோகம் எனக்கு இருக்குது அப்படின்றத கிளைம் பண்ணிக்கோங்க.